ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியா பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது பேர் என்ன அப்படின்னா வாழைக்காய் பக்கோடா. ஈவினிங் டைமில் ரொம்பவே சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது. இதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது. வாழைக்காயை சாப்பிட விரும்பாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே இந்த டேஸ்ட் வந்து பிடிச்சி போய் அவங்க அடிக்கடி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. வாங்க அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய வீடியோக்களை நீங்கள் ஒன்றுக்கொண்டே பார்த்துக்கொள்ளலாம். பி இன் அவர் ஃபேமிலி. இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கும்போது நான் ஷூட் பண்ணல, ஸோ நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் கொடுக்குறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. வாழைக்காய் வந்து 3 எடுத்துக்கோங்க. அதை வந்து சைடில் உள்ள காம்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு அதை வந்து நல்லா அவிச்சிருங்க. அதுக்கப்புறம் கடலை மாவு 2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. நல்லா பெரிய கரண்டியில் வந்து 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2 எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வாழைக்காய் எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க. 3 வாழைக்காய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயம் போதும். ஸோ அந்த மாதிரி ரேஷியோவில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்துக்கோங்க. புதினா மல்லி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கலர் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இல்லை கலர் பொடி என்கிட்ட இல்லை அப்படிங்கும்போது சிக்கன் பொடி சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா காரமாகவும் இருக்கும், நல்லா கலரும் கொடுக்கும், டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிக்கன் 65 பொடி ஆட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பச்சை மிளகா வந்து தேவையில்லை. ரொம்ப காரமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து வாழைக்காயோட டேஸ்ட் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி காரம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு எல்லாம் சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் வரை செட் ஆகட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பக்கோடா பொரிக்கிற மாதிரி உதிரியாக போட்டு பொரித்து எடுங்க. நல்லா வந்து பொரிஞ்சு வரணும். நீங்கள் வந்து உடனே எடுத்தீங்க அப்படின்னா பொரிஞ்சிருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து சேர்ந்துருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக சேர்ந்துருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் வந்து நீங்கள் பொரித்து எடுத்தோன்னே ரெடியாகும். இப்போ சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து வாழைக்காய் சாப்பிட பிடிக்கல அப்படிங்கும்போது இந்த மாதிரி பக்கோடாவை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வெரைட்டியாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது இதை வந்து செஞ்சு கொடுங்க. எப்போ பார்த்தாலுமே வந்து வாழைக்காய் பஜ்ஜி அந்த மாதிரி போட்டு கொடுக்கும்போது யாருக்காக இருந்தாலும் கொஞ்சம் போர் அடிக்கும். ஸோ வாழைக்காயில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே இந்த டேஸ்ட் வந்து பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே பதிவு பண்ணுங்கள். பொரிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. ஸோ உங்கள் வீட்டு கெஸ்ட்டை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.